வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 அதாவது நீட் எக்ஸாம் முடிஞ்சிட்டு இப்போ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் எவ்வளோ வரும் கேட்டகரி வைஸாக, அதே மாதிரி 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதே மாதிரி கேகேஆர் சென்னை செமி ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் வரும், அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ கட் ஆஃப் வருங்கிறத முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ 2022 2023 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கிறத பார்ப்போம். இது ரேங்க் வைஸாக போட்டிருக்கேன், 2023 ரேங்க் வைஸாக போட்டிருக்கேன். அதே மாதிரி 2023 ஓசியை பொறுத்தவரையில் 606வது மார்க்கில் முடிஞ்சிருக்குது. 2022 581 முடிஞ்சிருக்குது. 25 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2023க்கும் 22க்கும் இடையில். பிசி 560 2023 முடிஞ்சிருக்குது. 529 2022 முடிஞ்சிருக்கு. 31 மார்க் டிஃப்ரெண்டில் 2022 2023 முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் 542 முடிஞ்சிருக்குது 2023. அதாவது இது ரவுண்ட் 1 கட் ஆஃப். அதே மாதிரி 2022 504 முடிஞ்சிருக்கு. 38 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 532 2023 முடிஞ்சிருக்குது. 496 2022 முடிஞ்சிருக்கு. 36 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 452 2023 407 2022 45 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏயில் 383 2023 355 2022 28 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரையில் 355 2023 311 2022 44 மார்க் டிஃப்ரெண்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ 2023 பொறுத்தவரை மற்ற நம்ம போட்டுட்ருக்க ஃபுல்லாக ரவுண்ட் 1 கட் ஆஃப் தான் போட்டுட்ருக்கோம். ரவுண்ட் 2 கட் ஆஃப் போட சொல்லியிருக்காங்க கமாண்டில். அதையும் கொடுத்துருக்கேன், பார்ப்பேன் எவ்வளோ வருதுன்னு. இப்போ இது ரேங்க் வைஸாக முடிஞ்சது. இந்த ரேங்கில் ஷுவராக சீட்டு கிடைக்குங்கிறத நம்பலாம். மார்க் வைஸாக டிஃப்ரெண்ட் வரும். நம்ம இப்போது ப்ரைவேட் 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது ரவுண்ட் 2023 ரேங்க் லிஸ்ட்டு. இது ரவுண்டு 1 தான் நம்ம முடிஞ்சிருக்குது, அதை பார்த்துக்கிடுங்க. இப்போது ஓசியை பொறுத்தவரையில் 540 2023 510 2022 30 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோட செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பிசியை பொறுத்தவரையில் 506 2023 457 2022 49 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி பிசிஎம்மை பொறுத்தவரையில் 498 2023 2022 பொறுத்தவரை 467 31 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 488 2023 441 2022 47 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 404 2023 348 2022 56 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 329 2023 261 2022 98 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 303 2023 175 2022 127 மார்க் டிஃப்ரெண்டில் ப்ரைவேட் காலேஜில் முடிஞ்சிருக்குது. இது ஏற்கனவே எந்தெந்த காலேஜில் முடிஞ்சிருக்குங்கிறத முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எத்தனை மார்க்கில் முடிஞ்சிருக்கிறத பார்ப்போம். அதாவது நிறைய பேர் கமெண்டில் செகண்ட் ரவுண்டே போடுன்னு சொன்னதுனால அதை போட்டிருக்கேன். இப்போ ஓசியை பொறுத்தவரையில் 2வது ரவுண்டில் 602 முடிஞ்சிருக்குது. 4 மார்க் டிஃப்ரெண்ட். 606 ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 602 2வது ரவுண்டு ரேங்கை கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கிட்டுங்க.
அதே மாதிரி பிசிஏ பொறுத்தவரையில் 556 மார்க்கில் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள வித்தியாசம் 4 மார்க் வித்தியாசம். பிசிஎம்மை பொறுத்தவரையில் 541 முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வித்தியாசம் 1 மார்க் வித்தியாசம். இது 2023 உள்ளது. எம்பிசியை பொறுத்தவரையில் 530 முடிஞ்சிருக்கு. 2 மார்க் வித்தியாசத்தில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கும். எஸ்சியை பொறுத்தவரையில் 448 முடிஞ்சிருக்குது. 4 மார்க் வித்தியாசத்தில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 382 முடிஞ்சிருக்கு. 1 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு எந்த மாற்றம் இல்லை. அதிகமான வித்தியாசம் இல்லை. அதிகபட்சம் போனால் 4 மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் வந்திருக்குது. இப்போ பிசிஎம்மை பொறுத்தவரையில் 1 மார்க் டிஃப்ரெண்ட்லையும் எஸ்சிஏயை பொறுத்தவரை 1 மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் வந்திருக்குது 2ஆம் ரவுண்டை பொறுத்தவரையில். ரேங்கு போட்டிருக்கேன். ரேங்கையும் பார்த்துக்கிட்டுங்க, 2ஆம் ரவுண்ட் ரேங்கையும். இப்போ ப்ரைவேட்டு காலேஜை பொறுத்தவரையில் இது செல்ஃப் ஃபைனான்ஸு, கவர்மெண்ட்டு அலாட் பண்ணுற இதுதான். இதில் ஓசியை பொறுத்தவரை 2ஆம் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் சொல்லிட்டோம். 2ஆம் ரவுண்டை பொறுத்தவரையில் 537 முடிஞ்சிருக்குது. 3 மார்க் டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்ட் கிடையாது, 3 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஏ பொறுத்தவரையில் 498 முடிஞ்சிருக்குது. 8 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள வித்தியாசம். பிசிஎம்மை பொறுத்தவரையில் 488 முடிஞ்சிருக்குது. 10 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. 23 ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள வித்தியாசம். இது ரேங்க் போட்டிருக்கேன், செகண்ட் ரவுண்டில் ரேங்க் அதையும் பார்த்துக்கிட்டேன். இது ஃபஸ்ட் ரவுண்ட் ரேங்கு, இது ஃபுல்லாக செகண்ட் ரவுண்ட் ரேங்கு. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 480 முடிஞ்சிருக்கு 2ஆவது ரவுண்டில். 8 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டில் வித்தியாசம். எஸ்சியை பொறுத்தவரை 400 முடிஞ்சிருக்குது. 4 மார்க் வித்தியாசத்தில் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வித்தியாசம். எஸ்சிஏயில் 316 முடிஞ்சிருக்கு. 13 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. எஸ்டியை பொறுத்தவரையில் மாற்றம் இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்டுக்குள்ள மாற்றம் இல்லை. இப்போது இஎஸ்ஐ சென்னை, அதாவது கேகேஆர் சென்னையில் இருக்குது. இதில் உள்ள ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃப் அப்போ 2023 எஸ்சியில் அலாட் பொறுத்தவரையில் 491 முடிஞ்சிருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டை பொறுத்தவரையில் 490 முடிஞ்சிருக்கு. 1 மார்க் வித்தியாசத்தில் முடிஞ்சிருக்குது. இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பார்த்துருவோம். அதாவது ஓசியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் ரவுண்டில் இது 2023 கணக்கு தான். ஃபஸ்ட் ரவுண்டில் 506 முடிஞ்சிருக்குது. செகண்ட் ரவுண்டில் 502 முடிஞ்சிருக்கு. 4 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. இது ஃபஸ்ட் ரவுண்டுடைய ரேங்க் லிஸ்ட்டு. இது செகண்ட் ரவுண்டுடைய ரேங்கு. இதை பார்த்துக்கிடுங்க. இப்போது பிசியை பொறுத்தவரையில் 499 ரவுண்டு 1லையும் 493 ரவுண்டு 2லையும் 6 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 491 1ஆவது ரவுண்டும் 481 2ஆவது ரவுண்டும் 10 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 483 ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் 473 செகண்ட் ரவுண்ட்லேயும் 10 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 397 ரவுண்டு 1லையும் 394 ரவுண்டு 2லையும் 3 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 317 முதல் ரவுண்டும் 315 2ஆவது ரவுண்டும் 2 மார்க் டிஃப்ரெண்ட்டில் முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையில் 301 ஃபஸ்ட் ரவுண்டும் மாற்றங்கள் இல்லை செகண்ட் ரவுண்ட்லேயும் அதே மார்க் 301 தான் முடிஞ்சிருக்குது. இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது தமிழ்நாட்டில். அதோடைய கட் ஆஃப் இது. கவர்மெண்ட் காலேஜில் 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேக்சிமம் காரணங்கள், அதாவது கொஸ்டின் ஈஸிங்கிறாங்க, ஈஸி டு மாடரேட்டுங்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கணக்கிடும் போது டோட்டலாக 2023 மார்க்கை விட அதிகமாக இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். எவ்வளோ அதிகமாக இருந்தால் சேஃப் ஸ்கோர்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 620 இருந்தால் நம்ம சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். இது நம்மளுடைய கணிப்பு தான். அதாவது இதுதான் எக்ஸாக்ட்லியாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நம்ம கணிப்பு தான். இப்போ எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா சொல்ல முடியும். நம்ம ஒரு கணிப்பு தான். அதாவது 2021 2022 2023 இப்படி வந்திருக்குது, இத்தனை பேர் எழுதியிருக்காங்க, அதனால் இவ்வளோ மார்க்கு இருக்குது, இவ்வளோ ஈஸிங்கிறாங்க, மாடரேட்டருங்காங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அதை கேட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். பிசியை பொறுத்தவரையில் 570 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 555 இருந்தால்
சேஃப் ஸ்கோரு. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரையில் 545 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. எஸ்சியை பொறுத்தவரை 480 இருந்தால் நல்லது. எஸ்சிஏயில் 400 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. எஸ்டியை பொறுத்தவரை 390 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. இது வந்து நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் நம்ம எடுத்த இது கணக்கு. இது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது. இது நம்மளுடைய கணிப்பு தான் தவிர கவர்மெண்டோட இது இல்லை. அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரையில், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்தவரையில் ஓசியில் 560 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. அதே மாதிரி பிசியில் வந்து 525 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. பிசிஎம்மில் 515 இருந்தால் செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் சேஃப் ஸ்கோரு. எம்பிசியில் 510 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. எஸ்சியில் 420 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. எஸ்சிஏயில் 380 இருந்தால் நல்லது. எஸ்டியில் 350 இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கன்னு அர்த்தம். இது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரையில் இந்த கட் ஆஃபு. அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் 520 இருந்தால் ஓசியில் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கிறோம். பிசியை பொறுத்தவரையில் 510 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 510 இருந்தால் சேஃப் ஸ்கோரு, சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 3 யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் பிசிஎம்மை பொறுத்தவரையில் 500 மார்க் வரைக்கும் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். எஸ்சியை பொறுத்தவரையில் 420 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 350 இருந்தால் சேஃப் ஸ்கோரு. அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையில் 350 இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கோம். இதுதான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில். நம்ம வந்து பிடிஎஸை பொறுத்தவரையில் ஒரு கட் ஆஃப் போட சொல்லியிருக்காங்க, போடுவோம். பிடிஎஃப் எவ்வளோ வருது, அதே மாதிரி 7.5 எவ்வளோ வருதுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணிக்கிடுங்க. இது வந்து நம்மளுடைய கணிப்பை தான் தவிர வேறு இது இல்லை. இது இவ்வளோ வரலாம். 2022 2023 உள்ள கட் ஆஃபை வச்சு கொஸ்டின் எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கணிப்பு போட்டிருக்கோம். இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.